நிஷாத் இது என்னம்மா? அப்படியா? இதோட ஸ்பெஷல் என்ன? கத்திரிக்காய் எல்லாம் ஓ, கம்மும் தேவையில்லை, கத்திரிக்கோளும் தேவையில்லை. எப்படி எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னேன். அது மட்டும் அட்டை அது மட்டும் மடிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு மடிச்சு எங்க திறந்து காமிங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செய்யணும்னு ஆசைப்பட்டா எப்படி செய்வாங்க? இந்த மாதிரி இந்த சார்ட் வந்து எப்படி நிற்கிதுங்க? இது திறந்து காமிங்க. இதை இப்படி மடிச்சு பிடிச்சிருக்கேன். அப்படியா? எனக்கு புரியாதுல்ல, எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நல்லா சொல்லுங்கள். தரங்க. இங்கே இது வந்து தனித்தனியாக இருக்கா? எப்படி இருக்குது? திறந்து காமிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓகே, வெரி குட். இப்போ வந்து நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டாங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் சார்ட் எடுத்து அதை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுக்கிட்டாங்க. மடிச்சுட்டு இங்கே வந்து கட் பண்ணணும். ஆனால் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணால் அது பீஸ் பீஸ் ஆயிரும் இல்லையா? அதனால் இங்கேருந்து கொஞ்சம் மில்லிமீட்டர் மட்டும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடணும். சரி, இது எப்படி ஃபோல்டு பண்ணணும்? இந்த மாதிரி இல்லை, ஜிக்ஸாக்காக ஃபோல்டு பண்ணணும். அப்படி தானே நிஷா? ஒன்று இந்த பக்கம் அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம இப்படி மடிச்சுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் இது வந்து மேலே நிற்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். இது எப்படி பண்ணீங்க? திறந்து காமிங்க. வெரி குட். அங்கேயும் ஒரு ரெக்டாங்கிள் பேப்பர் எடுத்துக்கணும். ஓகே, ரெக்டாங்கிள் பேப்பர் எடுத்து அந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி அப்புறம் இந்த டிப்பை மட்டும் நம்ம இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டுறணும். புரிஞ்சுதா உங்களுக்கெல்லாம்? அந்த மாதிரி விட்டால் அது கலண்டாது. நமக்கு கம்மும் தேவையில்லை, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு. பட் இதை வந்து சிசரில் ஒரு ஸ்கேல்லே கட் பண்ணிட்டாங்களா? இது கட் பண்ணுறதுக்கு சிசர் சில பேர்த்துக்கு வேணும்ல, ஸ்கேல் வச்சே பண்ணிட்டீங்களா? நல்லா பண்ணியிருக்காங்களே. நிஷாத்துக்கு எல்லாம் கிளப் பண்ணுங்கள்.